திருப்பரங்குன்றம் உச்சி தீபத்தூணில் தீபமேற்றுவது குறித்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அரசின் நிலைப்பாட்டை வருகின்ற 22ஆம் தேதி தெரிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்துக்களின் 100 கோரிக்கையான திருப்பரங்குன்றம் தீபதூணில் தீபமேற்ற தவேக அரசு முன்வர வேண்டும் என முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் திரு ராஜேஷ் அவர்கள் கடிதம். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு முருக பக்தர்களுடைய சார்பாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மாண்புமை உயர்நீதிமன்றம் இந்த புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு கிட்ட ஒரு அபிடவிட் கேட்டிருக்கு, தாக்கல் செய்யணும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி சொல்லிட்டு. இது சம்பந்தமாக சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வந்த போது மாண்புமிகு திரு நிர்மல்குமார் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலைப்பாடோ அதுதான் எங்க நிலைப்பாடு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருந்தது, திமுக என்ன பண்ணுச்சோ அதுதான் நாங்க பண்ண போறோம் அப்படி சொல்லியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமா போதுச்சு, அதிர்ச்சியாக இருக்கு. பல பேருக்குடைய நிலை அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு மாற்று வேண்டும் தான் மக்கள் தவேக அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, பக்தர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, முருக பக்தர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி பக்தர்கள் ஓட்டு போட்டு, இளைஞர்கள் பெண்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதற்கு முதலமைச்சர் அவர்களும் கூட இதைத்தான் ஒப்புக்கொள்வாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பது ஒரு பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இந்த மாற்றமே வேண்டி இருந்திருக்காது. இந்த மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்த்துதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஏமாற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய செயலை கண்டித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, இது எல்லாருக்குமான ஆட்சி, சட்டத்தின்படியான ஆட்சி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சட்டத்தின்படியான ஆட்சினா சட்டத்தினுடைய உச்சபட்சமாக நினைக்கக்கூடிய கருதக்கூடிய நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்ப நீதிமன்றத்தை அவமதிக்க தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்விகள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க போஸ்ட் கார்டு அனுப்பிடுவோம். ஏன்னா நாங்கெல்லாம் 50 கார்டு மூலமா தான் அவரை சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் போஸ்ட் கார்டு எழுதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்க சட்டத்தின்படிதான் ஆட்சி செய்கிறீர்களா? நீங்கள் எல்லாருக்கும் முதல்வரா? உங்களுக்கு மாற்றம் வேண்டும், உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தமே எங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம் தானா? இதற்கு தக்க பதிலை சொல்ல வேண்டும். உங்களுடைய நிலை இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை பின்பற்றுகின்ற நிலையா, முருக பக்தர்களுடைய ஆவலை பூர்த்தி செய்கின்ற நிலையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். வணக்கம்.